சொந்தங்களை மீன் அவிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க, தேவையான வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கிறோங்க. சொந்தங்களை மீன் அவிக்கிறக்காண்டி எல்லா பொருட்களையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கூட்டி எடுத்துக்கிறோங்க. நம்ம மிக்சியில் அரைச்ச வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம், தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளியை நல்லா கையை விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். இதோட நம்ம மீனையும் சேர்த்துக்கிறோங்க, தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். சொந்தங்களை நம்ம கூட்டி வச்ச மஞ்சள் தண்ணியை அடுப்புல தீ போட்டுக்கிறோம். சொந்தங்களே அவ்வளவுதாங்க வேலை. அவியல் ரெடி ஆயிட்டு பழைய கஞ்சியை குடிக்க போறோம். உங்கள்கிட்ட பழைய கஞ்சி இருக்கா? ஒரு 4 மீன் இருந்தா அப்படி ஒரு அவியலை ரெடி பண்ணி பழைய கஞ்சி குடிக்க வேற லெவலா இருக்கும்.